ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை ரெடீம் பண்ணிடலாமா இல்லை அப்படியே வச்சிருக்கலாமா. இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கிற சினாரியோவில் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஏன் பண்ணணும், வித்ட்ரா பண்ணாமல் ரெடீம் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக ஹோல்ட் பண்ணணும், அண்ட் மார்க்கெட் கடந்த 20 வருஷத்துல எத்தனை தடவை இந்த மாதிரி டவுன் சைட் போயிட்டு அண்ட் அது எப்போ பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட செக் பண்ணிட்டு கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கைடன்ஸ் பண்றது எங்களோட வேலை. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 6 மாசமா, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு அப்புறமா கீழே தான் சரிவு தான் ஆயிட்டு இருக்குது. எவ்வளவு தூரம் கீழே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% மேலே கீழே போயிருக்கு மார்க்கெட். இப்போ இந்த ஓவரால் மார்க்கெட் கீழே போன இடத்துல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மூணுமே கீழே தான் போயிருக்குது. பட் ஆனால் எது அதிகமாக ஜாஸ்தியாக டவுன் டர்ன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான் வந்து அதிகமான லாஸை பார்த்துருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே ஆல்ரெடி வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு கண்டிப்பாக லாஸில் தான் இருக்கும். இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து வித்ட்ரா பண்ணிடலாமா இல்லை வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லைனா இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். வித்ட்ரா பண்ணிடலாமான்னு கேட்டால் என்னோட சஜஷன் வித்ட்ரா பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட கோல் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுட்டு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஷார்ட் டைம் ஃபாலில் நீங்கள் பேனிக் ஆகிட்டு வித்ட்ரா பண்ணுறது உங்களோட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், உங்களோட ப்ராஃபிட்டை அஃபெக்ட் ஆகும். ஒன்று நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் அளவுக்கு இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா லாஸில் வெளியில் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி அது பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட நீட் எப்போ வருதோ அந்த டைம்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா டிசிஷன் உங்களோடது. ஸோ வித்ட்ரா பண்ணாம ஹோல்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 20 வருஷத்துல மார்க்கெட் எந்த மாதிரி டைம்லலாம் கிரைசிஸ் வந்து கிராஷ் ஆயிட்டு கரெக்ஷன் ஆயிட்டு கீழே போச்சோ அதுல ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் மட்டுமே எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கு, அண்ட் அதுக்கப்புறமா அது எவ்வளோ சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, டவுனில் போனதும் எத்தனை வருஷத்தில் எத்தனை வாட்டி போயிருக்கு, என்ன பர்சன்டேஜ் போயிருக்கு, அண்ட் என்ன ரீசன்னால போச்சு, அண்ட் அப்பில் வந்தது மறுபடியும் எந்த வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்பில் வந்தது, இது நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். இதில் பாருங்க மல்டிபிள் ட்ரா டவுன்ஸ் சீன் இன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் 2 decades, அதாவது கடந்த 20 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சப்ப்ரைம் மார்ட்கேஜ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் 2008லேருந்து டிசம்பர் 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாசம் இது வந்து நீடிச்சு இருக்குது. -73% வரைக்கும் ஃபால் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 2010ல இருந்து பிப்ரவரி 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாசம் வந்து இந்த யூரோ சோவரின் கிரைசிஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அது -29% வரைக்கும் ஃபால் டவுன் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜான் 2013ல இருந்து ஆகஸ்ட் 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாசம் டேப்பர் டேண்ட்ரம் சொல்லிட்டு ஒரு கிரைசிஸ் ஆச்சு. -32% வரைக்கும் ஸ்மால் கேப் கீழே போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் 2018ல இருந்து அக்டோபர் 2018 வரைக்கும் ஒரு கிரைசிஸ் ஆச்சு. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் சார்ஜஸ் அண்ட் IL&FS கிரைசிஸ் இது ரெண்டுமே சேர்ந்து -36% வரைக்கும் ஃபால் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 மாசம் இது நீடிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் 2020ல இருந்து மார்ச் 2020 வரைக்கும் COVID-19 கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா -43% பெரிய அடி வாங்கிச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா ஜான் 2022ல இருந்து ஜூன் 2022 வரைக்கும் குளோபல் ரேட் ஹை சைக்கிள், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ஹைக் ஆச்சு. அது ஒரு 5 மாசம் நீடிச்சது, -27% வரைக்கும் கீழே போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியா இருக்குது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024ல இருந்த பீக்ல இருந்து கீழே விழுந்தது ஸ்ட்ராங் டாலர் அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷனோட ப்ராப்ளம் அண்ட் டாரிஃப் வார். இந்த 2 பெரிய ப்ராப்ளமும் இப்போ கடந்த 5-6 மாசமா போயிட்டு இருக்குது. -22% வரைக்கும் மார்க்கெட் ஃபால் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து எத்தனை மாசம் நீடிச்சது, எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே போச்சுன்னு இதில் நமக்கு நல்லா தெரியுது. இப்போ நான் அடுத்த ஸ்லைட்ல இது எப்போ பவுன்ஸ் பேக் ஆச்சு, பவுன்ஸ் பேக் ஆன பிறகு என்ன பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்லைட்ல பாருங்க அதே ஈவெண்ட்ஸ் அதே மந்த்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எத்தனை மாசம் வந்து இது பாசிட்டிவா போச்சு. போஸ்ட் சப்ப்ரைம் மார்ட்கேஜ் கிரைசிஸ் பாத்தீங்க அப்படின்னா 24 months வரைக்கும் அப்சைட்ல போச்சு. ஆல்மோஸ்ட் பவுன்ஸ் பேக் ஆனது ஃப்ரம் பாட்டம்ல இருந்து 215% வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா போஸ்ட் யூரோ சோவரின் கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாசம் இது நீடிச்சது, 17% வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. போஸ்ட் டேப்பர் டேண்ட்ரம் பாத்தீங்க அப்படின்னா 54 மாசம் நீடிச்சது, 304% வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அடுத்ததா போஸ்ட் LTCG சார்ஜஸ் IL&FS கிரைசிஸ்க்கு அப்புறம் 6 மாசம் நீடிச்சது, 14% பவுன்ஸ் பேக் ஆச்சு. அண்ட் போஸ்ட் கோவிட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், ரீசெண்டா பண்ணவங்க நல்லா பார்த்திருப்பீங்க, 249% வரைக்கும் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது 22 மாசத்துல. அண்ட் ரீசெண்டா குளோபல் ரேட் ஹைக் சைக்கிள்க்கு அப்புறம் 28 மந்த்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது
143%. இப்போ இந்த கடைசியா இருக்கிறது போஸ்ட் ஸ்ட்ராங் டாலர் டாரிஃப் வார். இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு கொஸ்டின் மார்க் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ஹிஸ்டரியை பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது. இது போஸ்ட் செஷனுக்கு அப்புறம், அதாவது அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மால் கேப் பிரைஸ் இண்டெக்ஸோட கிராஃபே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த இன்சிடென்ட் அப்போ டவுன்ல போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ அது மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே வரும்போது யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களோ டவுன்ல இருக்கும்போது அவங்களுக்கு தான் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்து கொடுக்குது. ஓவரால் மார்க்கெட்டோட சென்செக்ஸ் ஜேர்னியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டில் 80,000 85,000 வரைக்கும் கிராஃப் வந்து ஒரே சைடு ஸ்பைக் வந்து அப் சைடோ இல்லை டவுன் சைடாவோ கண்டினியூஸாக இருக்கிறது இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் தான் வேணும். ஸோ இப்போ இருக்கிற கரெக்ஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரரி டவுன்ஃபால்னே சொல்லலாம். இது எப்போ ரெக்கவர் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் ரெக்கவர் ஆகும்போது நல்லாவே ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்கும். யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ. ஸோ ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அது பவுன்ஸ் பேக் ஆகும். பட் எப்போ ஆகும், எப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக ஆகும். இந்த மாதிரியான டைமில் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறதுக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டோ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஜென்யூனான சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க மூலியமாக ஒரு கைடன்ஸோட பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாகவும் இருக்கும் அண்ட் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட பண்றீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அண்ட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தயங்காம எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்க இமெயில் அனுப்பலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே ப்ராப்பரா டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்க சைட்ல ப்ரொபோசல் நாங்க கொடுப்போம். தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் பர் யுவர் விஷ். நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களோட வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஃபுல்லாவே ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எங்க கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்கிற நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுவும் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச். பை பை.